பதட்டப்படாதீங்க பாட்டி. நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். உண்மையிலே நான் கர்ப்பமா இல்ல பாட்டி. வேதா, என்னம்மா சொல்ற? இது எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அந்த மனுஷனை பாத்தியா? உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு. நீ என்னடா பொய்ய சொல்லி அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற? இந்த மாதிரிலாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கலையாமா? எப்பமா இதெல்லாம் கத்துக்கிட்ட? நானா கத்துக்கல பாட்டி, வாழ்க்கை எனக்கு கத்து கொடுத்துச்சு. நல்லதுக்காக ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதான். தப்பு வேதா, ரொம்ப தப்பு. நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் இப்பதான் எனக்கே தெரியும். அதுக்குள்ள நீ கர்ப்பமா இல்லைங்கிறத என்னாலே தாங்கிக்க முடியலையே. அவர் எப்படிமா தாங்கிக்குவாரு? இந்த உண்மை தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் உன்னை எவ்வளவு நம்பினாரு. அவர் நம்பிக்கையை நீ காப்பாத்த வேணாமா? தப்புதான் பாட்டி. மாமாவை நான் ஏமாத்திட்டு தான் இருக்கேன். ஆனா மாமா எனக்கு சந்தோஷமா இருக்காருன்னா அதுக்கு நாங்க சொன்ன பொய் தான் பாட்டி காரணம். மாமா உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன். எந்த கவலையும் இல்லாம மாமா முகத்துல எப்பவுமே சிரிப்பு இருக்கணும்னு நினைச்சேன். அதான் பாட்டி பொய் சொன்னேன். எனக்கு இது தப்புன்னு தோணல. நீ என்னதான் காரணம் சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். அவரு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. நீ பொய் சொல்லி அதை கெடுக்காத. இதுக்கு 2 வழி இருக்கு வேதா. ஒன்று, நீ ஆரம்பிச்ச நாடகத்தை உண்மையை சொல்லி நீயே முடிச்சு வச்சிரு. இல்ல, நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கிடு. இனிமே பொய் சொல்லி மாமாவை சமாளிக்க முடியாது பாட்டி. சொன்ன பொய்ய உண்மையாக்கலான்னு நானும் அவரை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கு. என்ன தடங்கள் வருது? என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த பாட்டி கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா எனக்கு அதுவே போதும். இல்ல வேதா, நீ சொன்னதை நான் ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா நான் பிரச்சனை பண்ணுவேன். பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்துறியா? இத தெரிஞ்ச நான் எப்படி சும்மா இருப்பேன்? நான் சொல்றத மட்டும் நீ பண்ணல, இப்பவே போய் எல்லா உண்மையையும் உன் மாமா கிட்ட சொல்லத்தான் போறேன். பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னதான் வேணும்? வேற என்னம்மா? ரொம்ப காலம் தள்ளாம கூடிய சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ இல்ல 2யும் பெத்து என் கையில கொடுங்க. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. ரொம்ப நாள் எடுத்துக்கிட்ட, அவ்வளவுதான். இந்த பாட்டி ரொம்ப மோசமானவ. சரிங்க பாட்டி, உங்க தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நான் சொன்ன விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வீட்டையும் சேர்த்துதான் சொல்றேன். சரி வேதா, இது வரைக்கும் நீ சொன்னதை நான் எதை பண்ணல. ஆனா நான் சொன்னதை நீ கூடிய சீக்கிரம் பண்ணணும். சரி பாட்டி. பாட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். எவ்வளோ நாளைக்கு தான் இந்த விஷயத்த வேதாஜான்ட்டு மறைக்க முடியும்? ஒரு வேளை இந்த விஷயத்த சொல்லிட்டோன்னா வேதாஜி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. ஆனால் அதுக்காக சொல்லாமலும் இருக்கக்கூடாது. இன்னும் பொருளையா சொல்லாமா இல்லை வானாமா? ஐயோ, ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியலையே. சொல்லனா நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு தப்பு பண்ணாமல் நம்மளுக்கு எதுக்கு இந்த பேர்? ஐயோ ஐயோ, இப்போ என்னத்தினே நம்ம கோயிலுக்குள்ளே வந்துருக்குறோம், நமக்கே தெரில. அம்மா தாயே, நான் பயங்கர மன உளைச்சல் இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறது, யாராண்ட பேசுனே தெரில. நீ தான் எனக்கு ஒரு புத்தி தெளிவை கொடுக்கணும். எனக்கு என்ன நண்பன் ஐயர் வேற பசிக்குது. யார் அவன்? இங்கப்பா, யார் நேரம் கிட்ட? அடட, நம்ம மாப்பிள்ள. ஹலோ, சொல்லு மாப்பிள்ள, எங்கடா இருக்கிற? நான் ஒரு வேலையே வெளியில் வந்திருக்கேன் மாப்பிள்ள. அதான் நம்ம மூலத்தெரு பக்கத்தில் கருமாரியம்மன் கோயில் இருக்குதுல, அது எதிரி ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்கு வந்துரு மாப்பிள்ள. மாப்பிள்ள, டேய்,
அதானே இவனுக்கு ஏதாவது வேலையாகணும்னா மட்டும் போன போட்டு அங்க வா இங்க வான்னு சொல்லிட வேண்டியது. நம்ம எதுக்குன்னு கேட்டா அதுக்கு ஒரு பதிலும் சொல்றது இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. உர்ரா உர்ரா நேர்ல போய் பேசிடுவோம். சரி விடு வேதா. நடந்ததையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? நடக்க போறத பத்தி யோசிமா. நடக்க போறத நினைக்க சொல்லிதான் என் மூளை சொல்லுது பாட்டி. ஆனா என் மனசு நடந்ததை நினைச்சுதான் ஃபீல் பண்ணுது. மூளை சொல்றது மனசு கேட்க மாட்டேங்குது. இப்படி இருந்தா நான் என்னதான் பண்றது சொல்லுங்க. வாழ்க்கையில சில முடிவுகளை நாம நிறுத்தி நிதானமா தான் முடிவு எடுக்கணும். அவசரப்படக்கூடாது. பொறுமையா யோசி. அப்பதான் எது சரி எது தப்புன்னு உனக்கே புரியும். தப்பு பண்றதெல்லாம் பெரிய குத்த இல்லம்மா. ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை திருத்திக்கணும். அதுதான் முக்கியம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. ஆனா இந்த விஷயத்த மாமாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மாமா பேர குழந்தை விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்குங்கிறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமா கூப்பிடுறாரு. வரேன் மாமா. வேதா, இப்படி வாமா. சொல்லுங்க மாமா. இந்தா. என்னையா அது? கோயிலுக்கு போயிருந்தம்மா. வேதா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணேன். இவன் உடம்பு நல்லா இருந்து குழந்தைய நல்லா பிரசவிக்கணும்னு பிரசாதம் எடுத்துக்க. நீ வச்சுட்டு பாட்டிங்க கொடு. பாட்டிமா, நீங்க வந்ததுல வேதா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? அடிக்கடி வாங்கம்மா. உங்களுக்கே தெரியுமில்ல, புள்ளதாச்சி பொண்ணு நல்லா சந்தோஷமா இருந்தா அவளுக்கு நிச்சயமா சுகப்பிரசவம் தானு. பாட்டிமா, வீட்டுல போய் வேதா உண்டே இருக்கிற விஷயத்த எல்லாருக்கும் சொல்லி வந்து பார்க்க சொல்லுங்க. எல்லாரும் வந்து பார்த்தா வேதா இன்னும் சந்தோஷப்படுவார்ல, இல்லம்மா? ஆமா மாமா. பிறக்க போற குழந்தை மேல அவ்வளவு பாசமா ஐயா? பின்ன இருக்காதா பாட்டி? சந்தோஷம் சொல்லி மாளல. பாத்துக்கிட்டே இருங்களேன், இன்னும் 6 மாசத்துல வளகாப்பு நடக்க போகுது. அந்த மாதிரி வளகாப்பை இந்த ஊர்ல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஜெகஜோதியா இருக்க போகுது. அவ்வளவு அமக்களமா பண்ண போறேன். இல்லாத குழந்தைக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப் தான் தெரியல. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? அவ்வளவு விமர்சையா பண்ணா செலவு அதிகமாகுன்னு பாக்குறீங்களா? செலவு பொண்ணு வீட்டு தலையில கட்ட மாட்டேன். எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். 1 வாரம் நடக்க போகுதுங்க. உங்க வீட்டுல எல்லாருமே வந்து சிறப்பா அதுல கலந்துக்கிட்டா போதும். சரிங்களா? அவசியம் வந்துட சொல்லுங்க. ஆமா பாட்டிமா, அவ்வளவு தடபடலாம் தான் பண்ணணும். இந்த வீட்டுல பிறக்க போற முதல் வாரிசு இல்லைங்களா, இதோட செய்ய வேணாமா? என்னமா வேதா? உண்மை என்னன்னு தெரியாம இவ்வளவு வெகுளியா இருக்கிறீங்களா ஐயா? உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஐயா. மாமா இவ்ளோ சொல்றாரு, பாட்டி முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. ஒருவேளை வேத கர்ப்பம் இல்லாத விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ? சரியா, கண்டிப்பா சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வரட்டுங்களா? பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு போங்களேன். இல்லம்மா, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன். அதானே. என்ன பாட்டிமா, வந்தேன் போனேன்னு கிளம்புறீங்க? பேத்தி சொல்றல்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. சந்தோஷப்படும்ல, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லையா, வீட்டுல போட்டது போட்டபடி கிடக்குது. அதனால நான் அவசரமா போயே ஆகணும். என்னங்கய்யா, இது நம்ம வீடு. இன்னைக்கு போயிட்டு வேதா எப்ப கூப்பிடறாலும் அப்ப வந்துட போறேன். அதெல்லாம் சரி. என்ன மாப்பிள்ளைய பார்க்காம போறீங்க? நாகராஜ பார்க்க வேணாமா உங்களுக்கு? வேதா, நாகா எங்க? தெரியல மாமா. கால் பண்ணி பார்த்தேன், ரீச் ஆகல. ஓஹோ, அவருக்காக தான் நானும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுல என்ன இருக்கு? அவர் ஏதாவது வேலையா இருப்பாரு. அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கிறேன். சரி போயிட்டு வாங்க. இவங்க அம்மா உங்ககிட்ட சொல்ல மறந்த மாதிரி வளகாப்பு விஷயத்தை நீங்க சொல்ல மறந்துடாதீங்க. ஞாபகமா சொல்லி எல்லாரையும் வர சொல்லுங்க, சரியா? எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறீங்க. வந்தது சந்தோஷம். சரிம்மா. வேதா, பைய எடுத்துட்டு வாமா. கல்பனா,
இப்படி வாமா. மாமா பாட்டிமா கிளம்புறதுக்குள்ள உங்களுக்கு சூடா ஒரு காஃபியாவது கொடுமா. ஒண்ணும் வேண்டாங்கய்யா, நான் கிளம்புறேன். கல்பனா, மாமா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சூடா ஒரு காஃபியை கொண்டாங்க. என்ன காஃபியா? டே ஐயோ. இத பாருமா வேதா, இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள உன்னை வச்சு அர்ச்சனை வளகாப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காருமா. பாவம், அவர் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. பிறக்க போற குழந்தைய அவர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது பொய்ன்னு அவரால் தாங்கிக்க முடியாதும்மா. வேதா, ஒண்ணு நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வை. இல்ல இப்படி ஒரு பொய்ய சொல்றதை விட அத உண்மையாக்கிட்டு நான் தெரியாம பொய் சொல்லிட்டேன்னு சொல்றது எவ்வளவோ மேலு. அதனால நீங்க சொன்ன பொய்ய எப்படியாவது உண்மையாக்க முயற்சி பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணுங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சரி பாட்டி, சீக்கிரமாவே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பாட்டி முகத்தை பார்த்தா துளி கூட சந்தோஷம் இல்ல. வேதாவும் டல்லா தான் இருக்கா. பாட்டிய பார்த்த சந்தோஷம் இவளுக்கும் இல்ல, பேத்தி கர்ப்பமா இருக்கிற சந்தோஷம் அவங்க கிட்டயும் இல்ல. அப்போ வேதா போய் தான் சொல்லியிருக்கா. இருடி வேதவல்லி. சரி பாட்டி, போயிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இரு என்ன. ம். ஏய், இதுக்கு மேல எனக்கு ஆர்வம் தாங்காது. என்னன்னு இவகிட்டே கேட்ட வேண்டியதா. என்ன உன் பிரச்சனை? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாரும் கர்ப்பமா இருந்தா தான் தாயாக போறத தன் தாய்கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா நீ வீட்டாளுங்க யார்கிட்டயும் சொல்லல. ஏன்? உன் மேல உயிரா இருக்கிற பாட்டி கிட்ட கூட சொல்லல. அப்ப நீ கர்ப்பமா இல்லைன்னு தானே அர்த்தம். நீ மாசமா இருந்திருந்தா எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பல, யார்கிட்டயும் மறைக்க மாட்டேல்ல. உண்மையை சொல்லு, நீ கர்ப்பமா இல்ல தானே? என்ன கல்பனை உளர்ற? நான் கர்ப்பமா இருக்கிறத நான் ஏன் என் பாட்டிக்கிட்ட மறைக்கணும்? நான் கர்ப்பம்னு தெரிஞ்ச அன்னைக்கே நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? எங்க அம்மா கிட்ட சொல்லி பாட்டி கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா அம்மா சொல்லாம விட்டுட்டாங்க. அதான் இவ்ளோ பெரிய குழப்பத்துக்கும் காரணம். மத்தபடி நான் கர்ப்பமா இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் எப்படி நடந்துக்கிறேன்? நீ சரி அதெல்லாம் விடு. இப்ப ஃபைனலா சொல்லு, நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையா? நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்கிட்ட இருக்கிறது ஒரே பதில் தான். அதான் என்ன சொல்லு. நான் எல்லார்கிட்டயும் என்ன சொன்னனோ அதான். எல்லார்கிட்டயும் நீ போய் தானே சொல்லிட்டு இருக்க? இல்ல, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னேன். ஏய் ஏய் ஏய், என்ன சொல்லிட்டு போ வேடா. அடிப்பாவி, என்னது இது? கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றா. ஆனா அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு மார்க்கமா ஆயிடுவேன் போல இருக்கு. இருந்தாலும் நான் விட மாட்டேன். இத நான் கண்டுபிடிச்சே தீர்வேன். இங்க இருக்கானா மாப்பிள? என்னடா மாப்பிள திடுத்து இப்படி போன் பண்ணி வர சொல்லிட்ட? ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? வேதாஜி ஆண்ட மளிகை லவ் பண்ண விஷயத்தெலாம் சொல்லான் இருக்கேன்டா. டேய், என்னடா திடீர்னு இப்படி ஒரு முடிவு? அவங்க ரொம்ப நம்புறாங்க மச்சி. நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது.
டேய் எதுடா துரோகம்? பேருக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு தெரியாம மற்ற பொண்ணுங்களோட வாழ்றது தான்டா துரோகம். டேய் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி தானடா மல்லிகா லவ் பண்ண. எப்ப நீ வேதாஜியை கல்யாணம் பண்ணியோ அப்பவே நீ மல்லிகாவை மறந்துட்டு வேதாஜியை மட்டும் தானடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எப்படா துரோகமாகும்? டேய் நான் வேதாஜியை உரி காதலிக்கலாம் உண்மைடா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் மல்லிகாவை காதலிச்சதும் உண்மை தானே. அது இல்லைடா, இது வேதாஜியாண்ட வேறு யாராவது சொல்கிறதுக்கு முன்னாடி நானே அவங்களாண்ட சொல்லிட்டு தான் பெட்டர்னு தோணுது. இல்லைனா தப்பு மச்சி. அது இந்த ஐடியா கூட எனக்கு மல்லிகை தான் குத்துச்சு. என்ன என்னமோ மல்லிகை சொல்கிறது கரெக்ட் தான் தோணுது மச்சி. உண்மையாக சொல்கிறது என்ன மச்சி தப்பு இருக்குது? என்னடா பேசுற? இது தான்டா தப்பு. வேதாஜி கிட்ட இந்த விஷயத்த சொல்றது ஒரு கை மண் இல்லப்பா, ஒரு லோடு மண்ணை எடுத்து நீயே உன் தலையில கொட்டிக்கிறதுக்கு சமம். போடா நல்லா போய் சொல்லு போ. அதுக்கு முன்னாடி நீ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, இந்த மல்லிகா சொன்னது ஒன்று வேத வாக்கு இல்லை. டேய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி எடுத்துப்பாங்க நினைக்காதடா. இதெல்லாம் ஆம்பளைங்கள்ட்ட நீ கேட்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது நம்மளோட பிரச்சனைடா. இல்ல அதெல்லாம் முடியாது, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இப்ப நான் வேதாஜி கிட்ட சொல்லிதான் ஆவேன்னா தாராளமா போய் சொல்லுப்பா போ. டேய் மல்லிகாவை நீ லவ் பண்ண விஷயத்த நீயே வேதாஜி கிட்ட சொன்னேன்னு வையேன், அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லடா. டேய் நீயும் வேதாஜி இப்பதான்டா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது உனக்கு பிடிக்கலையாடா? அதுக்கு நீ ஏன்டா இப்படி ஒரு முட்டுக்கட்டைய போடுற? டேய் மாப்பிள்ள, இது காதல் விஷயம்டா. இத உன் இடத்துல இருந்து யோசிக்காம வேதாஜி இடத்துல இருந்து யோசிச்சு பாடுறா. டேய் வேதாஜி எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தான்டா. தாம் புருஷனை இன்னொரு பொண்ணு விரும்புறாங்கிறத எந்த பொண்ணாலையும் ஏத்துக்கவே முடியாதுடா. அதுக்கு வேதாஜி ஒண்ணு விதிவிலக்கு இல்ல. இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடணும்டா. இல்ல மச்சி, என்னால சத்தியமா மறைக்க முடியல. உன்னால மறைக்க முடியலன்னா மறந்துடுறா. அதையே ஏன்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க? நல்ல வேலை மாப்பிள்ள, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்ட. நீ பாட்டுக்கு வேதாஜி கிட்ட போய் சொல்லியிருந்தா என்னடா ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே முடியல. டேய் பொண்ணுங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. அவங்க எந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுடா. எப்பா சாமி, உனக்கு இப்ப என்னதான்டா பிரச்சனை? நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வேதாஜி கூட சந்தோஷமா தானடா வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏண்டா புதுசா தாம்பத்திய வாழ்க்கைய கூட ஆரம்பிக்க போற. இந்த நேரத்துல நீ எதுக்குடா இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரா, இதெல்லாத்தையும் மறந்துட்டு நீ வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ஆமா மச்சி. இல்லடா, இந்த மல்லிகா பொண்ணு சொல்லிதான்டா எனக்கு ஒரு மாதிரி குழப்பம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாதிரி ஒரு தெளிவு வந்துட்டேன். நீ பேசணுன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு மச்சி. தேங்க்ஸ் மச்சி. டே மாப்பிள்ள, கவலையே படாத, வீட்டுக்கு போ, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை ஆரம்பி. நான் உடனே போய் வேதாஜி கூட வாழ்ற வழியை பாக்குறேன்டா. அப்படி சொல்றாயா? தேங்க்ஸ்டா. முதல் ராத்திரி. யாராவது பார்க்க போறாங்க, உள்ள வாங்க. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தீங்க. இவ்வளவு லேட்டா வரீங்க. போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. வேதாஜி எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தான்டா. தாம் புருஷனை இன்னொரு பொண்ணு விரும்புறாங்கிறத எந்த பொண்ணாலையும் ஏத்துக்கவே முடியாதுடா. அதுக்கு வேதாஜி ஒண்ணு விதிவிலக்கு இல்ல. இத பாருங்க, நம்ம காதலிச்ச விஷயம் எப்படியாவது வேதாக்கு தெரியாதா வரும். அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னு வேதா நினைப்பா. நான்